ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். நான் இப்போ தான் மாயமாட்ட பேசிட்டு வரேன். ராக்சின்ட மந்திர சக்தியை முடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இங்குதான். நர்கீஸ் மொட்டுக்களோட பூட்டு தண்ணியை தெளிக்கணுமா? ஏன்னா நர்கீஸ் மொட்டுக்கள் பூக்கணுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு அதை அயானை தொடணும். ஓகே, அதை என்கிட்ட கொடுங்க. கேர்ஃபுல். ஆமன், வாங்க தம்பி. என்ன விஷயம் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? அது அங்கிள், ஒரு இம்பார்ட்டண்டான சம்பிரதாயம் ஒன்று விட்டு போச்சா? சம்பிரதாயமா? என்ன அது? சாமிக்கு இந்த பூவை செலுத்துறதுக்கு முன்னாடி இவ கையால் இதை டச் பண்ணி என்ன அமன், அங்கே யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளமா? என்னாச்சு அமன்? எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஐம் சாரி அங்கிள். பாட்டி, நம்ம தேவையில்லாமல் ஆதாவை இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். அவள் அயானா இல்லைன்னா வேற யாராயிருக்கும்? ஒருவேளை அந்த போட்டிலில் ஓட்டர் இருந்ததால் மொட்டுக்கள் பூக்காம இருந்துக்கலாம். ஐயோ பாட்டி, நானே என் கையால் எடுத்து அந்த மொட்டுக்கள் அவள் கையில் வச்சேனே, ஆனால் எதுவுமே நடக்கலை. அதான் அயானா இல்லைங்கிறது தான் நிஜம். அப்படியா சொல்கிற? என்னது இந்த ஃபோட்டோவில் அம்மாவோட கண்ணு இப்படி இருக்குது? அம்மா, அண்ணி, ஃபர்வீன், அம்மா கண்ணு தொடங்கம்மா ப்ளீஸ்மா. ராக்ஜின் அவட பவரால் ஃபர்வீனை சிக்க வச்சுக்கிட்டே இருக்கா. அவட பவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஃபர்வீனை காப்பாற்றணும்னா அந்த அயானா ஒட்டியால் மட்டும்தான் அது நடக்கும். அதான் அயானா இல்லைன்னா அப்போ அயானா யாரு? ஆரம்பத்திலே எல்லாம் தெளிவாகிடுச்சு. நம்ம உடனே அயானாவை தேடி கண்டுபிடிக்கலைன்னா இங்கே என்னெல்லாம் நடக்கும்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். அம்மா, அம்மா எப்படிம்மா இருக்கீங்க? அம்மா மிக்கு ஏன் வேண்டி? அண்ணா டாக்டர் ஏன் சாப்பாரு? எத்தனை லாங்குவேஜ்னா கேட்டாலும் ஆன்சர் ஒன்று தான். அம்மா, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? ஏந்தாலும் என்னால் உன் காதை திருக முடியும். உண்மையை சொல்லுண்ணா, அம்மாவுக்கு என்ன ஆச்சு? சொல்லுண்ணா, சொல்லுங்கண்ணா, ஏதாவது சொல்லுங்க. இதுக்கப்புறம் நான் உண்மையை மறைக்க போகிறதில்ல. அமன், என்னை தடுக்காதீங்க. இப்போ இவங்க உண்மையை தெரிஞ்சுக்கணும். இதுவும் நீங்கள் சொன்னது தான். ஃபேமிலிக்குள்ளே எந்த ஒரு சீக்ரெட்டும் இருக்கக்கூடாது. இனி இந்த ஃபேமிலியில் எந்த சீக்ரெட்டும் இருக்காது. யார் அது? மியாவ் மியாவ். பூனை வந்துருச்சு. உன் பேர் ரோஷினியா இல்லை கல்லனா? எதுக்கடி ஒவ்வொரு நாளும் இதே செஞ்சுக்கிட்டீங்க? நானும் பார்க்குறேன், டெய்லி யாருக்காச்சும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கியே. அந்த ஏண்டிக்கு கண்ணு வேற தெரியாது. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட யாருமே கிடையாது. அதனால தான் என்ன சாப்பிட கொடுத்தேன். ரோஷினி, உன்னை யாரும் பீட் பண்ணவே முடியாது. நீ இப்படி எல்லாருக்கும் நல்லது பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டே உன் பேக்கரி இழுத்து மூட வேண்டியது தான். நீ பிஸ்னஸில் இறங்கணும்னு நினச்சின்னா இதெல்லாம் விட்டுறணும். இதை நான் விடவே மாட்டேன். அதோட பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் சொல்கிறது கேளு. உன் லைஃப்பில் நீ யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணேன்னா அவங்க உன்னை வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்துக்கு ஈடடையே கிடையாது, தெரியும்ல? பண்ணுறியா? இதெல்லாத்தையும் உன்னோடையே வச்சுக்கோ. எனக்கு இது ஒத்து வராது. எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. ஐஸ்கிரீமா? ஆனால் நான் சொல்கிறது தான் வாங்கணும்.
அவனுக்கு ஜின்ன தாக்கம் இருக்குங்கிறத அவரோட சிஸ்டர்கிட்டையும் குட்டிக்கிட்டேயும் சொல்லிட்டாரு. அண்ணா, அந்த ஜின் உங்களை ரிவெஞ்ச் எடுக்க பார்க்குதா? அது நம்ம ஃபேமிலி ரிவெஞ்ச் எடுக்குமா? அதுக்கிட்ட நீங்கள் தப்பிக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? அண்ணா, அம்மா அந்த ஜின் தான் ஏதோ பண்ணிடுச்சா? இனிமேல் என்ன ஆகும்? எதுவும் ஆகாது. அந்த ஜின்னால் நம்மளை எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அண்ணா, நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே அந்த ஜின் ரொம்ப பவர்ஃபுல்னு சொன்னீங்க. இப்போ இதையும் நான் தான் சொல்கிறேன். அந்த ஜின்னோட பவர் அன்போட பவருக்கு முன்னாடி வேலைக்கே ஆகாது. நான் இந்த குட்டியையும் உங்கள் 2 பேரையும் நம்ம மொத்த ஃபேமிலியையும் நான் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன். அது மட்டும் இல்லை, அந்த ஜின் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சரி, நம்ம ஃபேமிலியாக அதால் ஒன்றும் பண்ண முடியாது. ஐ ப்ரொடெக்ட் யூ கைஸ். சித்தப்பா, நீங்களும் ஜின் தானா? நான் கேட்குறதுக்கு காரணமே அன்றைக்கி உங்களுக்கு கொம்பு வந்ததுல. ஜின்னெலாம் ரொம்ப மோசமானது தானே சித்தப்பா? அட, எதுக்காக நெகட்டிவ் சைடை பற்றி மட்டும் யோசிக்கிறீங்க? ஜஸ்ட் இமேஜின், உங்களோட நார்மல் போரிங் அண்ட் ஆர்டினரி லைஃப் இதோட ஓவர். இன்றையில இந்த உங்களுக்கு ஒரு புது மேஜிக்கலான லைஃப் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. யோசிச்சு பாருங்க, இந்த லைஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் அண்ணன் ஒரு சூப்பர் ஹீரோ. எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன வேணாலும் நடக்கலாம்னா மை ஃப்ரெண்ட், నాకు తెలుసు నిన్న చెప్పాను కదా. ஷேட் அப். இன்றையிலேருந்து உங்கள் லைஃப்பில் லாஜிக் இல்லை, மேஜிக் மட்டும்தான். இது அத்தனையும் படிக்கட்டாகட்டும். குட்டி ஏறா. சித்தப்பா, குட்டி, சித்தப்பா, ஆ குட்டி, அப்படியே நிக்கட்டும். என்னப்பா இது? இங்க பாரு. ஏண்ட சித்தப்பா ஒரு ஜின். இது நம்ம ஃபேமிலி சீக்ரெட். இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஓகே, குட். என் சித்தப்பா ஒரு ஜின், என் சித்தப்பா ஒரு ஜின். பாத்தியா, நீ எவ்வளோதான் மேஜிக் பண்ணாலும் இவன் வாயை மூட முடியாது. ரைட். எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆகி என் இடத்துல இப்போ ஒரு டோக்கன் பொண்ணு இருந்தானா சும்மா இது பேசிக்கிட்டே இருந்துப்பா. ஆனால் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான சைலண்ட் பொண்ணு. அதனால நான் ரொம்ப அதிகமாகலாம் பேசுறது இல்லை. என் வேலை தான் பேசும். இன்றைக்கு நான் பிஸ்கட்டை பேக் பண்ணுறதை பார்த்து சுலைமான் அங்கிள் வந்து பேக்கரி உன் பேருக்கு எழுதி வைக்கிற ரோஷினின்னு சொல்வார். மாயம்மா என்ன சொன்னாங்கன்னா, அயானா ஒத்தியால் மட்டும்தான் அந்த செடியில் இருக்கிற மொட்டுக்கள் பூக்குன்னு சொன்னாங்க. நீ சொல்கிற மாதிரி அயானா இல்லைன்னா அன்றைக்கு அந்த மொட்டுக்கள் யாரால் பூத்துது? பாட்டி, நீங்கள் ஷுவராக சொல்கிறீங்களா? அந்த மொட்டுக்கள் ஆதை டச் பண்ணதால தான் பூத்துச்சா என்ன? ஐ மீன், ஆதை அந்த மொட்டை டச் பண்ணி பூத்ததை நீங்கள் கண்ணாலேயே பார்த்தீங்களா? இல்லை, நான் என் கண்ணால் பார்க்கல. நாங்கள் பார்த்தப்போ மொட்டுக்கள்லாம் மலர்ந்து இருந்தது. ஆதை அதுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தா. அப்படின்னா உண்மையான ஆயானா வேற யாரும். அன்றைக்கு அவத்தான் அந்த முட்டுகள் பக்கத்தில் பேத்திக்கணும். ஆனால் அன்றைக்கு இந்த வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்களே, யார் டச் பண்ணி போகுதுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அன்றைக்கு வீட்டுக்கு யாரெல்லாம் வந்தாங்கன்னு நான் ஞாபகப்படுத்தி சொல்கிறேன். ஏதாவது ஞாபகம் வந்ததா? நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்? மரம் மண்டை, டைமை வேஸ்ட் பண்ணாத. அவள் யாராக இருந்தாலும் ஒரு நாள் முன்னாடியே வந்திக்கா. அதனால தான் ஜின்னை எதிர்த்து போராட சொல்ல உன்னோட பவர் டக்குன்னு அதிகமாச்சு. உன்னால் கைது பண்ண முடிஞ்சுது. அப்படின்னா இந்த அயானா யாராய்க்கும்? சித்தப்பா, 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 எங்கே பாருங்க. குட்டி, என்னடா இப்போ எதுக்கு குதிச்சிருக்க? சித்தப்பா, நீங்கள் ஜின் தானே? இது நம்ம ஃபேமிலி சீக்ரெட்னு சொல்லிக்கல. நீங்கள் என்னையும் ஜின்னை மாற்றிடுறீங்களா? நான் என்னை மேக்ஸ் புக், என்னை மேக்ஸ் டீச்சர் ரெண்டுத்தையும் காணாமல் போக வைக்கணும். குட்டி, இந்த மேஜிக்கை எல்லாராலையும் பண்ண முடியாது. என்னால் மட்டும்தான் பண்ண முடியும். இல்லை, அன்றைக்கு ஒரு அக்கா கூட மேஜிக் பண்ணாங்க. அன்றைக்கு அவங்க டச் பண்ண உடனே ஃப்ளவர் வளர்ந்துச்சு. யாரு அது? யார் என்னன்னு உண்மையை சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சில டிமாண்ட்ஸ் இருக்குது. என்ன சார் அது? இன்னும் 2 வீக்கு என் ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் நீங்கள் தான் செய்யணும். டிவியோட ரிமோட் என்கிட்ட தான் இருக்கணும். அதோட நான் எவ்வளோ சாக்லேட் சாப்பிட்டாலும் யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஓகே, கொடு.
இந்த டீலுக்கு சம்மதிக்கிறீங்களா? சம்மதிக்கிறேன்டா. வீடியோக்கு போய்த்து ப்ளே பண்ணுங்க. இன்றைக்கும் எல்லாத்தையும் தீச்சி வச்சிட்டியா? நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லிட்டேன் பேக் பண்ணக்கூடாதுன்னு. நீ செஞ்சு தான் எதுவும் சரியாக வரலன்னு தெரியுதுல்ல. ஏன் வரலன்னு சொல்கிறீங்க? நான் செஞ்சது எல்லாமே பிட்டர் பிஸ்கட்டா? ஆ, பிட்டர் சாக்லேட் மாதிரியே. இந்த சமாளிஃபிகேஷன்லாம் என்கிட்ட வேணாம். போன தடவை என் பியூட்டியை பார்த்து எல்லா குக்கீஸும் எரிஞ்சு போச்சுன்னு சொன்னேன். இப்போ 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 என்ன சொன்னேன்? பட்டர் பிஸ்கட் பண்ணியா? பட்டர் இல்லாங்க பிட்டர். வாயை மூடு. இப்படிலாம் மிரட்டாதீங்க. ஒரு கோவக்காரங்கள் ஒரு க்யூட்டான பொண்ணு இப்படிலாம் காரணமே இல்லாமல் திட்டுனா என்னமாகும்? அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிடுவா. ப்ளீஸ் என்னை திட்டாதீங்க. ப்ளீஸ் என்னை வேலையை விட்டு தூக்கிறாங்க. நான் ஒத்துக்கிறேன். முழுசாக 380 rupees 20 பைசா நஷ்டமாகிடுச்சு. ஆனால் மறுபடியும் இந்த மாதிரி நடக்காது. ப்ளீஸ் எனக்கு வேலை ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு வெளியே அனுப்பிடுறாங்க. அந்த கடவுள் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேம்மா. என் கணக்கு வழக்கெல்லாம் சரியாக இருந்ததுன்னா நான் உன்னை எப்போவும் வேலையை விட்டு அனுப்பிப்பேன். சரி, நீ இப்போ ஒரு வேலையை பண்ணு. வா 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 வந்து டெலிவரி கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு வந்துடு. ஓகே. அட கடவுளே, அந்த அக்காவோட மேஜிக்கு பார்த்து ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டீங்களா? நான் எல்லாத்தையும் பற்றி நீங்கள் சின்னன்னு சொல்லிடுவேன். யாரா அந்த பொண்ணு? ஆமாம், உனக்கு அந்த பொண்ணு தெரியுமா? எனக்கு கூட அந்த பொண்ணு எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்குது. நிஜமாக தான். இந்த பொண்ணு அயானாவா ஈர்க்கவே முடியாது. ஆட்டத்தை கொஞ்சம் நெப்பாட்றியா? நீ தொடர்ந்து இந்த வேலை செய்யலாம், ஆனால் பேக் மட்டும் பண்ணக்கூடாது. நீ பண்ண எல்லா ஐட்டமும் தெரிஞ்சிடுறு. ஓகே ஓகே, நீ ஒரு வேலையை பண்ணு. சீக்கிரமாக போய் இதெல்லாம் டெலிவரி பண்ணிட்டு வா. அது மேலே அட்ரஸ் எழுதிக்க. என்னங்க, ஒரு நாள் அவன் இந்த கடையை மொத்தமாக எரிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. வேலைக்கு தான் நான் இது டியூனில் அனுப்பியிருக்காங்களே, அதுக்கப்புறமா இதுக்கு இந்த பொண்ணையை வேலைக்கு வச்சுக்கிங்க. அவள் வாரத்துக்கு முன்னாடியே என் பேக்கரி நஷ்டத்தில் போய்த்துக்கிட்டு இருந்துச்சு. அக்கௌண்ட்டில் கோளாறு இருந்துச்சு. ஆனால் இந்த பொண்ணோட ஒரு பார்வைப்பட்டதும் எல்லா அக்கௌண்ட்டும் சரியாகிடுச்சு. எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. இந்த பொண்ணுக்காலே பொண்ணு இல்லை, கால்குலேட்டர்மா கால்குலேட்டர். ஃபோன் பண்ணுடா.